வாழ்க வளமுடன். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முதல் தரிசனமாக பிள்ளையாரை வணங்கிட்டு வீட்டில் வந்து நாங்கள் ஈவினிங் படையல் போட்டோம். அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்துட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி மஞ்சள் பிள்ளையார் தான் பிடிச்சோம். மஞ்சள் 1 கப்பு, அரை கப்பு வந்துட்டு கோதுமை மாவு, 1/4 கப்பு வந்துட்டு கரும்பு சர்க்கரை. இது 3மே வந்து பன்னீரில் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 பேருமே நாங்கள் செஞ்சோம். குடும்பமாக உட்காந்து செஞ்சோம் பிள்ளையாரை. இது நாங்கள் கொஞ்சம் வருஷமாகவே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம். நம்ம மனசு திருப்தியாக இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லி வேறு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒர்க் இருந்தனால அவர் ரொம்ப சிம்பிளாகவே வந்து பிள்ளையார் ரெடி பண்ணிட்டாரு. நானும் பண்ணினேன். அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவும் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் எதில் பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் வந்து எளிமையான தெய்வம் இல்லைங்களா, அவர் வந்துட்டு எந்த குறையும் பார்க்காம வந்து அமர்ந்தாச்சு. மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூஜை ரூம்லாம் தொடச்சி விட்டுட்டு மாக்கோலம் போட்டுட்டு பச்சரிசியும் கோலமாவில் கலந்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் மனை அவருக்கு மஞ்சள்லாம் வலிச்சு விட்டு அதுலேயும் பிள்ளையாரை வந்து தாம்பூல தட்டில் பிள்ளையாரை வச்சு எருக்கம்பூ மாவை போட்டுட்டு காலையில் பால் நெய்வேத்தியம் வச்சுட்டேன். ஈவினிங் தாங்க நான் படையல் வந்து போட்டிருந்தேன். அவரும் ஒர்க்லேருந்து வந்ததுக்கப்புறம் சேர்ந்து கும்பிடலான்னு சொல்லிவிட்டு நான் தேவையானது எல்லாமே இப்போ பிரசாதத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சுண்டல் வந்து தாளித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவியாச்சு, வெல்லமும் எடுத்து வச்சாச்சு. எள்ளு வந்துட்டு உருண்டை செய்கிறக்காக, எள்ளு உருண்டை செய்கிறக்காக அது 1 கப்பு, அதில் 3/4 கப்பு வந்துட்டு வெல்லம் நான் வந்துட்டு வறுத்து அதை மிக்சியில் அடித்து அப்படியே பிடிச்சி வச்சுட்டேங்க. கொழுக்கட்டை மாவு வந்து தூயமல்லி அரிசி தான் இந்த தடவை ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு 1 கப்பு, இந்த கப்பில் வந்து 1 கப்பு அரிசி மாவுக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றி நான் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு பெருங்காயம், அப்புறம் அந்த தேங்காய் 1 கை, தண்ணி எல்லாம் கொதிக்கும் போது இந்த மாவையும் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொஞ்ச நேரம் எடுத்து ஆற வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா பிடிக்கிறதுக்கு வந்துச்சு. நல்லா பாருங்களேன், நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவே இருந்துச்சு இந்த மாவு. அதாவது நம்ம 2.5 கப்பு தண்ணி ஊற்றும் போது எனக்கு ரொம்ப நல்லா வந்து அரிசி உப்புமா மாதிரி பண்ணிவிட்டு அதை பிடிச்சி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு அதே மாதிரி இது வந்துட்டு 2 கப்பு தண்ணி மட்டும், அதுக்கு 2.5 கார கொழுக்கட்டைக்கு இதுக்கு 2 மட்டும் போட்டு இதுவும் வெல்லமும் ரெடி பண்ணியாச்சு கொழுக்கட்டை. எங்கள் படையல் பாருங்கள், பொரி, வெல்லம், சுண்டல், எள்ளுருண்டை, கொய்யாப்பழம், வெள்ளை கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் கார கொழுக்கட்டை, பழம், இது வச்சு நாங்கள் நிறைவாக சாமி கும்பிட்டாச்சுங்க. எல்லாத்துக்குமே விநாயகரோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. அடுத்த நாள் வந்து புனர் பூஜைக்கு வந்துட்டு காலையில் தீபம் பற்ற வச்சுட்டு எப்பவும் போல் கோலமெல்லாம் போட்டுட்டு அவருக்கு வந்து எளிமையாக பால் மட்டும் நெய்வேத்தியம் வச்சு தீப தூபமெல்லாம் காமிச்சிட்டு பிள்ளையார் அந்த கொஞ்சம் நவுத்தி வச்சு முக்காலை கொஞ்சம் இந்த பக்கம் நகர்த்தி வச்சுட்டு புது பக்கெட்டில் பிள்ளையார் அப்படியே இறக்கியாச்சுங்க. இது சாயங்காலம் நல்லா அது விஜயஸ்தனம் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.